குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். இந்தியாவில் ஹைட்ரஜன் ரயில் டிசம்பரில் சோதனை ஓட்டம். ஜீரோ கார்பன் உமிழ்வு இலக்கை அடையும் நோக்குடன் பல திட்டங்களை இந்திய ரயில்வே செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு நடவடிக்கையாக ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில்களை அறிமுகம் செய்ய உள்ளது. சீனா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன் ஆகிய நாடுகளை தொடர்ந்து ஹைட்ரஜன் ரயிலை இயக்கும் 5வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறுகிறது. முதல் ரயிலின் சோதனை ஓட்டம் இந்த ஆண்டு டிசம்பரில் டெல்லிக்கு அருகில் ஹரியானாவின் ஜின் சோனிபட் இடையே 89 கிலோமீட்டர் தூரத்துக்கு இயக்கப்பட உள்ளது. இந்தியாவில் பாரம்பரிய மற்றும் மலைப்பகுதிகளில் உள்ள வழித்தடங்களில் 35 ஹைட்ரஜன் ரயில்களை இயக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு ஹைட்ரஜன் ஃபார் ஹெரிடேஜ் என பெயரிடப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் எரிபொருளை கொண்டு இயங்கும் ரயில்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதில்லை. மின்சாரத்தை சேமிக்கும் HOG தொழில்நுட்பம் மற்றும் LED விளக்குகளுடன் ஹைட்ரஜன் ரயில்கள் இயங்கும். ஹைட்ரஜன் ரயில்களை இயக்க ரயில் நிலையங்களில் சோலார் ஆலைகள் நிறுவப்படுகிறது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 35 ஹைட்ரஜன் ரயில்களுக்கு 28,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் ரயிலை இயக்க வசதியாக பாரம்பரிய வழித்தடங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த தனியாக 600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் ரயிலுக்கான மாதிரி பெட்டிகள் சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகிறது. ஹைட்ரஜன் ரயில் தொடர்பான பணிகளை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரடியாக கவனித்து வருகிறார். இலங்கை அதிபருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு. பேசியது என்ன? மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றார். இலங்கையில் அந்நாட்டு வெளியுறவு செயலாளர் அருணி விஜயவர்தனே மற்றும் அதிகாரிகள் ஜெய்சங்கரை வரவேற்றனர். அதிபர் மாளிகைக்கு சென்ற ஜெய்சங்கர் அதிபர் அனுரகுமார திசநாயக்கேவை சந்தித்தார். அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக ஜனாதிபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி சார்பில் திசநாயக்கேவுக்கு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்தார். இரு தலைவர்களும் இந்தியா இலங்கை உறவு குறித்து பேச்சு நடத்தினர். இலங்கையில் நிலவும் பொருளாதார மந்தநிலை, தொழில், வர்த்தகம் குறித்து அதிபர் திசநாயக்கே ஜெய்சங்கரிடம் விளக்கினார். இலங்கைக்கு இந்தியா அளிக்கும் உதவிகள், இரு நாட்டு பாதுகாப்பு மற்றும் உறவு மேம்பாடு குறித்து அதிபர் திசநாயக்கேவுடன் பேசியதாக ஜெய்சங்கர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இலங்கை அதிபராக திசநாயக்கே பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக வெளியுறவு அமைச்சர் அவரை சந்தித்து பேசியுள்ளார். இரு நாட்டு தலைவர்களின் இந்த சந்திப்பு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அண்டை நாடுகளுடனான உறவுக்கு முக்கியத்துவம் என்ற இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் இந்த சந்திப்பு நடந்ததாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழக மீனவர்கள் 50 பேர் விடுதலை. கடந்த மாதம் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 18 பேர், மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் 37 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மீனவர்களின் காவல் இன்றுடன் நிறைவடைந்தது. ஊர்காவல்துறை, பருத்தித்துறை கோர்ட்டுகளில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதில் 50 மீனவர்களை நிபந்தனைகளின் அடிப்படையில் கோர்ட் விடுதலை செய்தது. மீதமுள்ள 5 மீனவர்கள் 2வது தடவையாக எல்லை தாண்டி மீன்பிடித்ததால் அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஒருவருக்கு 1.5 வருட சிறை தண்டனையும் மற்ற 4 பேருக்கு 1 வருடம் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. விடுதலை செய்யப்பட்ட 50 மீனவர்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சுசீலா பாடிய பாடலை ரசித்து கேட்ட ஸ்டாலின், தமிழக அரசின் 2023ஆம் ஆண்டுக்கான கருணாநிதி நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை கவிஞர் முகமது மேத்தா மற்றும் பின்னணி பாடகி பி. சுசீலாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். தன் மயக்கும் குரலால் பல லட்சம் ரசிகர்களின் மனங்களில் குடியேறிவிட்ட தென்னிந்தியாவின் இசைக்குயில் பி. சுசீலா வளமான எழுத்துக்களால் கோக்கப்பட்ட வைரமாலை என கவிதைகள் படைத்திட்ட கவிஞர் மு. மேத்தா என முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் எது முக்கியம்?
கட்சி பூஜையா, கடைசி பட பூஜையா? சினிமாவுக்கு விடை கொடுத்து முழு நேர அரசியலில் இறங்கப் போவதாக நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்துள்ளார். அவர் துவங்கியுள்ள தாவேக கட்சியின் முதல் மாநாடு அக்டோபர் 27 நடக்கவுள்ளது. இன்று அதிகாலையில் மாநாட்டிற்கான பந்தல் கால் நடும் நிகழ்வு நடந்தது. விழுப்புரம் விக்கிரவாண்டியில் பிரம்ம முகூர்த்தத்தில் யாகம் வளர்த்து அக்கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் தலைமையில் பந்தல் கால் நட்டனர். அரசியலில் முதல் படியாக பார்க்கப்படும் முதல் மாநில மாநாட்டுக்கான பந்தல் கால் நடும் விழாவுக்கு விஜய் வரவில்லை. அவரது வரவேற்பை எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். அதே நேரம் வினோத் இயக்கத்தில் விஜய் தனது 69வது படத்தில் நடிக்க இருக்கிறார். தீவிர அரசியலில் இறங்க உள்ளதால் இதுதான் அவரது கடைசி படமாக பார்க்கப்படுகிறது. இன்று இப்படத்தின் பூஜை சென்னையில் நடந்தது. இதில் விஜய், பூஜா ஹெக்டே, இயக்குனர் வினோத், நடிகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசியல் களத்தில் முதலாக இறங்கியுள்ள விஜய் ஒவ்வொரு அடியும் மிக கவனமாகவே எடுத்து வைக்க வேண்டும். அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை அனைவரும் உன்னிப்பாக கவனிப்பார்கள். கதாநாயகனாக நடிக்கும் கடைசி படத்தின் பூஜைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தல் இலக்கு. இனி அரசியல் பாதைதான் என தீர்க்கமாக சொன்ன விஜய், கட்சியின் முதல் பூமி பூஜையில் கூட பங்கேற்காமல் பட பூஜைக்கு சென்றது விவாதத்தை கிளப்பியுள்ளது. ரசிகர்கள் பிரார்த்தனை. ரஜினிகாந்த் நன்றி. ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் திரைப்படம் வரும் 10ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. ரஜினி 171வது படமான கூலி படத்தில் தற்போது நடித்து வருகிறார். ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்ற படப்பிடிப்பில் இருந்தபோது வயிற்று வலி ஏற்பட்டது. சென்னை வந்த அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். இதயத்திலிருந்து இரத்தத்தை கொண்டு செல்லும் தமனி இரத்த நாளம் வீங்கியிருந்தது. வீக்கத்தை சரி செய்ய டாக்டர்கள் ஸ்டண்ட் பொருத்தினர். அவர் விரைந்து குணமடைய பிரதமர் மோடி, கவர்னர் ரவி, முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சென்ற ரஜினி தனது எக்ஸ் தளத்தில் அறிக்கை வெளியிட்டார். நான் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது சீக்கிரம் உடல்நலம் பெற வேண்டும் என என்னை வாழ்த்திய அனைத்து அரசியல் நண்பர்களுக்கும், திரைப்படத்துறையை சார்ந்தவர்களுக்கும், நலன் விரும்பிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நான் நலம் பெற பிரார்த்தனை செய்து மனதார வாழ்த்திய என் மீது அளவில்லா அன்பு வைத்திருக்கும், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது உளமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர் மோடி, கவர்னர் ரவி, முதல்வர் ஸ்டாலின், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உள்ளிட்டோருக்கும் ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். ஏயா எத்தனை மட்டும் சொல்லியாச்சு, பத்திரிகையே காட்டிட்டேன். வையை சுத்தம் பண்ண வரணும் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். வையை சுத்தம் பண்ணணும், அதுக்கு நீ பணம் தானு கேட்குறாங்க. 15,000 ரூபா கேட்குறான் ஒரு நாளைக்கு. அது 20 நாளாம். என்ன ஆச்சு? நீ செய்வேங்கிறது என்ன அத்தாரிட்டி? நீ வேற வான்னு கூப்பிட்றானுங்க. எனக்கு அவங்கள கண்டவனே சந்தேகம் வந்துருச்சு. வக்கீலுங்கிறான், ஒரு நாளைக்கு 15,000 ரூபா பணம் கொடுக்கன்னா முன்ன பின்னவே எனக்கு தெரியாது. என்னைய வேற அங்கே வாங்குறானுங்க. என்னைய கொண்டு வையரை தள்ளி விட்டுட்டானு என்ன பண்ண? எனக்கு நீச்சல் வேற தெரியாது. நீ இன்னும் போப்பா வெளியன்ட்டேன். நீ வா அங்கே வந்து நீ வந்து நிற்கணுங்கிறானுங்க. நான் நினைச்சேனே பகல் கொள்ளையா இருக்க போன்னு இங்கே போன்னு சொன்னேன். போன்னு சொன்னோன்னு நீ இங்கே இருக்க தகுதி இல்லை ஆவி உங்களுக்கெல்லாம் இருக்கத்தானே பெரியாரே தோன்றினாருன்னு சொல்கிறானுங்க. இதெல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. பெரியாருக்கு எங்களுக்கு சண்டையா? நானும் தமிழை வளர்க்குறேன், அவங்களும் தமிழை தான் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. அது ஏன் சொல்லணும்? அவருக்கு எனக்கு பெரியாருக்கு எனக்கு சண்டையா? இப்போ என்னதான் பண்ணல, எப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். ஒரு புகார் தெரிவிக்கிறோம். அதெல்லாம் புகார் வேண்டாம், ககார் வேண்டாம். திருநெல்வேலியிலேருந்து திருநெல்வேலியெல்லாம் பல பேரை பார்த்துருப்பீங்க. இப்போ மதுரைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கே இந்த மிரட்டல் விடுறாங்களே? அதெல்லாம் ஐயா ஒரு அதான் 5 விரல் ஒன்று போல் இருக்கா? ஒரு உலகத்தில் இருந்தால் 4 பேர் மிரட்டுவான், 4 பேர் சண்டைக்கு வருவான். இதெல்லாம் உலகத்தில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கும்போது இதை விட பயங்கர மிரட்டல் எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் எவ்வளோ ஆதீனத்தை நீங்கள் நிறைய சொத்துக்கள் எல்லாம் மீட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இங்கே இந்த மாதிரி மிரட்டல் எல்லாம் வந்தால் நீங்கள் என்ன மாதிரி எதிர்கொள்வீங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். சரி. திருச்சியில் 2வது நாளாக வெடிகுண்டு மிரட்டல். திருச்சியில் நேற்று 7 பள்ளிகள் மற்றும் 2 கல்லூரிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. சோதனையில் புரளி என தெரிந்தது. 2வது நாளாக இன்றும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள தனியார் கல்லூரி மற்றும் டிவிஎஸ் டோல்கேட் அருகே உள்ள தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. வெடிகுண்டு நிபுணர்கள் பள்ளி கல்லூரிக்கு சென்று சோதனை செய்தனர். கடைசியில் இதுவும் புரளி என தெரிய வந்தது. நேற்றும் இன்றும் மிரட்டல் விடுத்த நபர்கள் யார் என திருச்சி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் தங்க கொடி மரத்தில் திடீர் பழுது. பிரம்மோற்சவ நாளில் பரபரப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று மாலை கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் துவங்கியது.
12ஆம் தேதி வரை நடக்கும் இந்த உற்சவத்தில் தினமும் காலை மாலை இரு வேளையும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். பிரம்மோற்சவத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலையில் குவிவர். அனுமந்த வாகனம், கருட வாகன சேவை நாட்களில் வழக்கத்தை விட கூட்டம் அலைமோதும். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஆர்ஜித சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பக்தர்களுக்கு வழங்க கூடுதல் லட்டுகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. இன்று மாலை கொடியேற்றத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள தங்க கொடிமரத்தில் பழைய கயிறு அகற்றப்பட்டது. அப்போது கயிறுடன் இரும்பு ராடும் கழன்று விழுந்தது. கோவில் கொடிமரத்தில் சேதம் ஏற்பட்டிருப்பதை அறிந்த தேவஸ்தான அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக அதை பழுது பார்த்து சரி செய்ய நடவடிக்கை எடுத்தனர். கொடிமரத்தை சரி செய்யும் பணியில் கோவில் ஊழியர்கள், பொறியாளர்கள் ஈடுபட்டனர். உடனடியாக சரி செய்யப்பட்டு மாலை 6 மணிக்கு பிரம்மோற்சவ கொடி ஏற்றப்பட்டது. இதையடுத்து இன்று முதலே பிரம்மோற்சவ வைபவங்கள் துவங்கியன. திருப்பதி லட்டு தயாரிக்கப்படும் நெய்யில் கலப்படம் என எழுந்த சர்ச்சை இன்னும் ஓயாத நிலையில் கோவில் கொடிமரத்தில் பழுது ஏற்பட்ட சம்பவம் பக்தர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. எனினும் அது உடனடியாக சரி செய்யப்பட்டதால் பதற்றம் அடங்கியது. இதற்கிடையே பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ராமானுஜ பாகவதர் குழுவினர் திருமலையில் தங்கி தாங்களே உணவு சமைத்து பெருமாளுக்கு படைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்குவர். அவர்களுக்கு தனியாக அறைகள் ஒதுக்கி தரப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு 1 மாதம் முன்பே தேவஸ்தான அதிகாரிகளிடம் விண்ணப்பித்தும் ராமானுஜ பாகவதர்களுக்கு இதுவரை அறைகள் ஒதுக்கப்படாததால் அவர்கள் திருமலை விஜிலன்ஸ் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேவஸ்தான அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சு நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்தனர். இந்தியாவில் 4 நகரங்களில் ஆப்பிள் ஐபோன் ஸ்டோர். எந்தெந்த ஊர் தெரியுமா? அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஆப்பிள் நிறுவனம் அதன் ஐபோன் தயாரிப்புகளுக்கான சில்லறை விற்பனை நிலையங்களை ஆங்காங்கே திறந்து வருகிறது. இந்தியாவில் 2017இல் ஆப்பிள் ஐபோன்கள் தயாரிப்பு துவங்கியது. தொடர்ந்து கடந்த ஆண்டு மும்பை மற்றும் டெல்லியில் ஆப்பிள் நிறுவனத்தின் நேரடி விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட்டன. ஆப்பிள் நிறுவன தயாரிப்புகளுக்கான நேரடி விற்பனை நிலையங்களுக்கு வாடிக்கையாளர் மத்தியில் வரவேற்பு கிடைத்ததை அடுத்து இந்தியாவில் மேலும் 4 சில்லறை விற்பனை நிலையங்களை திறக்க அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆப்பிள் ஐப்ரோ 16 மற்றும் ப்ரோ மேக்ஸ் ஆகிய நவீன ரக ஐபோன்கள் விரைவில் இந்தியாவில் உள்ள சில்லறை விற்பனை கடைகளில் விற்பனைக்கு வரும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த போன்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. ஐபோன்களை வாங்க இந்திய வாடிக்கையாளர்கள் இனியும் காத்திருக்க தேவையில்லை. அவர்களுக்காக மேலும் 4 புதிய நேரடி விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும். பெங்களூரு, புனே, மும்பை, டில்லியில் இந்த புதிய விற்பனை நிலையங்கள் அமையும் என ஆப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது. இது ஐபோன் பிரியர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.